மதிய லஞ்சுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்புங்க. புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க, காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடில் நாங்கள் தீயல்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாத்தூள் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மதிய லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காவே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடாயை ஹீட் பண்ண வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணுங்க. நறுக்கி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வலுவலுப்பு தன்மை இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஒன்று போல் நல்லா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நம்ம தாளிசம் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ட்ராவல் போகிறவங்களாம் இந்த மாதிரி எடுத்து கொண்டு போங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ கூட 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளிங்க. இதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நீங்கள் முருங்கைக்காய் போடலாம், பூண்டு போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்குது, அதனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் தனி குழம்பு மிளகாத்தூள் வேணுன்னா தனி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூளுங்க ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 வருஷம் ஆகுதுங்க திருச்சி, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்கிற பக்குவத்தில் செஞ்சீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அப்லோட் ஆகிருக்கு, பாருங்கள். பழைய வீடியோவில் இருக்குங்க. இப்போ போடலை, முன்னால் போட்டிருக்கேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க. தேங்காய் 2 துண்டு தேங்காவை சின்ன வெங்காயமும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அப்புறமா புளி ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிருக்கேங்க. காரக்குழம்புக்கு கொஞ்சம் புளி கரைக்கணும், கரைச்சா தான் நல்லாயிருக்கும். புளியை கரைச்சி விட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும். புளியில் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வலுவலுப்பு தன்மையே இருக்காது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சுருந்து சாப்பிடலாம். ட்ராவல் போகிறாங்க, அப்புறம் பேச்சுலர் பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க. சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டில் மல்லித்தழை போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் ஒரு பாட்டிலில் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க காரக்குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.